காளான், ஜீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம் 4, தக்காளி 2 ஃப்ரெண்ட்ஸ். வானல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகத்தை போட்டுருவோம். அடுத்தது வெங்காயம், இப்போ தக்காளி போட்டுருவோம். 2 தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழவா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். என்ன மசாலானா குழம்புத்தூள் நல்லா அரை கரண்டி, இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். காரம் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கி விடுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ காளான் எடுத்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்ற வேணாம், காளான்லேயே தண்ணி விடும் ஆச்சு. இப்போ மூடி போட்டு குக்கிங் வைப்போம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் தண்ணி விட்டு வர. மூடிட்டோம். பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு. அதான் காளானில் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது, அதுலேயே வெந்துடும். இறக்குறப்ப போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தாளிக்கிறப்ப போடுறதோட இறக்குறப்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு காளான் கிரேவி. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.